வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் நெத்திலி மீன் வந்து ஒரு 250 கிராம், அப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு, அப்புறம் ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், அப்புறம் வந்து வடகம், அப்புறம் சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15, அப்புறம் தக்காளி சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1, அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். ஸோ முதல்ல வந்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மிக்சியில் வந்து அந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, அப்புறம் அந்த தக்காளிலாம் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, சும்மா ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்குங்க. அந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வடகத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வடகம் போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் இதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அதிலே வந்து இப்போ கருவேப்பிலையும் நம்ம போட்டு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம பச்சையாக வெங்காயம் தக்காளியும் வந்து அரைச்சதுனால இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நீங்கள் பச்சை வாசனை போகாமலே வந்து அடுத்து நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது. ஸோ அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். ஸோ இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த குழம்பு மிளகாய் தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 8 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இருக்கும். இதில் வந்து அந்த மஞ்சத்தூளையும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து நம்ம புளியை கரைச்சி வச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது. இது வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். நம்ம வந்து மீன் போடுறதுக்கு முன்னாடியே இதில் பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். ஏன்னா நம்ம மீனை போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் மீன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ திக்காயிடுச்சு. இதில் வந்து நம்ம மீன் வந்து போட்டுக்கலாம். இந்த மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் இது போட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிச்சா போதும்.
நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு. ஸோ மீன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வந்து போடாதீங்க. போட்டிங்கன்னா வந்து மீனெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து ஒரு துணியில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். கரண்டி போடாதீங்க. ஸோ இப்போ நல்லா கொதிக்குது. பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. ஸோ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் இதில் கொத்தமல்லி போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குழம்பு வந்து நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.